வேண்டும். நல்ல தயாரிப்போடு நாம் இறைவார்த்தையை போதித்தால் மட்டும் தான் ஏராளமான ஆத்தும அறுவடை இருக்கும். நம்முடைய போதனையிலே வல்லமை இருக்கும். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். பேய்கள் ஓடும். ஆம் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை வாசியுங்க. சும்மா டெக்ஸ்ட் புக் வாசிக்கிறது போல வாசிக்கக்கூடாது. கருத்தோடு வாசிக்கணும். ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வாசிக்கணும். உள்ளொளி ஊட்டும்படியாக ஜெபிச்சுக்கிட்டே நம்ம வாசிக்கணும். அது தன்மயமாக்கணும். அத நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதன் மேல ஒரு அன்பு, ஒரு ஆர்வம். பைபிள் வாசிக்க தொடங்குனா எனக்கு இப்ப மட்டும் இல்ல. அப்பொழுது சின்ன பிள்ளையில இருந்து அபிஷேகம்க்கு வர்றதுக்கு முன்னாலயும், பைபிள மட்டும் வாசிக்கிறது நான் எடுத்தேன்னா, எனக்கு அது மூடி வச்சுட்டு போவறதுக்கே இஷ்டம் இருக்காது. சின்ன வயசுல, சின்ன பொண்ணா இருக்கும்போது 8, 10 வயசுல கூட வாசிப்பேன். எங்க அம்மா திட்டுவாங்க. "இது என்னதான் படிச்சுக்கிட்டே கிடக்குற எந்த நேரம் பார்த்தாலும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஆசை, அதுல ஒரு ஈர்ப்பு. அது கடவுளுடைய கொடை என்று நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க யூ ஷுட் ஃபால் இன் லவ் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை மேல உங்களுக்கு அவ்ளோ அன்பு, ஒரு தாகம், அப்படி ஒரு பற்று உங்களுக்கு இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும்